ஹாய், நீங்கள் என்னோட டே லைஃப் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சிருவேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் டாடா பை பை சொல்லி ஆஃபீஸுக்கு வேலையை அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடு கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்கும். எல்லார் வீடும் அப்படி தானே இருக்கும். அதுவும் குழந்தைங்க இருக்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. பாப்பா காலையிலேயே ஒரு கிளாஸ் பால் குடிச்சு எழுந்திரிச்சதுமே, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஊட்டுவேன். அப்புறம் அவளுக்குமே டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டு வீடு ஃபுல்லாமே சுத்தமாக கூட்டி விட்டுருவேன். அப்புறம் சிங்க்கு நிறையா பாத்திரம் இருக்கும், அதையும் கழுவி வச்சுட்டு ஆல்ரெடி ஒரு செட்டு கழுவிடுவேன் குக் பண்ணும்போதே. இது வந்து 2வது செட்டு, அதையும் ஃபுல்லாமே கழுவி வச்சுட்டு சிங்கையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். அப்புறம் தான் பாப்பாவுக்கு போய் ஊட்ட ஆரம்பிப்பேன். இப்போலாம் பாப்பா ரொம்ப மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு 2-3 மாதமாகவே. முதல்ல மொபைலே பார்க்க மாட்டான். இப்போ ரொம்ப மொபைல் பார்க்க ஆரம்பிச்சதுனால சரி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்றதுனால டிவி ஸ்க்ரீனை காட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் டிவியை போட்டு விட்டுட்டு யூடியூப்லேயே கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். இப்போ பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சிடுவான். நானுமே டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருப்போம். எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குறது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியே விளையாட விடுவேன். கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இந்த மாதிரி விளாண்டுட்டு இருப்பான். குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட விளையாடுவோம். யாருமே இல்லைன்னா அவளாக விளையாண்டுட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்க குழந்தைங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க, அதனால அவளாக சைக்கிள் ஓட்டிகிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் இன்றைக்கி நெல்லிக்காய் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஹவுஸ் ஓனர் வீட்டு பின்னாடி நெல்லிக்காய் மரம் இருக்குது. அப்படியே போய் பார்த்துட்டு பாப்பாவுக்குமே கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.